அதனால அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டார். ஸோ இந்த இனங்களில் கொள்கை உறுதியோட சீமான் நிற்கிறதுல, எடப்பாடி பல்ட்டி அடித்ததில், விக்கிரவாண்டியில் 10.5க்கு பயந்து எடப்பாடி நிற்காததில், ஈரோடு கிழக்கில் தனக்கும் நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னா மற்ற மண்டலங்களில் சீமான் லீடராக வளர்ந்துட்டாருங்கிறதுலையும் வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எடப்பாடி பழனிசாமி இந்த இதுகளை பண்ணார். இது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி 10 மக்களவை தொகுதிக்குள்ள தென் மாவட்டங்களில் மதுரை டு கன்னியாகுமரி வர சீமான் அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட 7 வேட்பாளர்கள் எடுத்ததை விட சீமானுக்கு 10 வேட்பாளர்கள் 30,000 ஓட்டு அதிகம் எடுத்துட்டாங்க. அடுத்து துக்ளக்குக்கும் கேட்குறேன், இந்த ஹிந்துக்கும் கேட்குறேன். ஏன்னா முதுகுளத்தூர் கலவரம் அதை பற்றியெல்லாம் பொய்த்தவர்களை ஒரு ஜாதிய வன்மத்தோட காமராஜ் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியோட ஹிண்டு ராமகிருஷ்ணன் எழுதினாரு. அப்போ அவர் மண்டையில் அடிச்சு கொட்டி உண்மையை சொல்லி காமராஜ் தொண்டர்கள் மத்தியில் இவர் ஒரு மோசடியான ஆளு, உண்மையை மாற்று கருத்தை பதிவு பண்ண மாட்டாருங்கிறத ஹிண்டு ராமகிருஷ்ணன் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் நான் அந்த இடத்துக்குள்ள சில விஷயங்களை ஹிண்டு ராமகிருஷ்ணன் ஐயா அவரோட பேரை சொல்லியே நான் சொல்றேன். அப்ப முளமங்கோட்டில் முக்குலத்தோரே கிடையாது. அங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன நாம் தமிழர் இன்னைக்கு அதிமுக 4வது தள்ளிட்டு, இதை ஏன் ஹிண்டு ராமகிருஷ்ணனுக்கு என்ன கசக்குதா, கொமட்டுதா, கை எழுத்த பேனா வரமாட்டேங்குதா, அல்லது லேப்டாப்ல அடிச்சு அதை எழுதி ஹிந்துக்கு எழுத முடியாதா, என்ன ஒரு ஓரவஞ்சனையா நடுநிலை இல்லாம ஹிண்டு ராமகிருஷ்ணன் இதுல செயல்படுறாரு? தப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் நடந்த விஷயங்கள். இந்த நடந்த விஷயங்கள்ல சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி இருக்கிறாரு.